அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியா வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு ஷாப்பிங் போயிடுறாங்க. ஷாப்பிங் போயிட்டு வர அந்த கேப்ல நம்ம கோபி என்னடானா இனியாவுக்காக ஒரு வைர ரிங்கி வாங்கி வச்சிருக்காரு. அதை கோபி சஸ்பென்ஸாக கொடுக்கணும்னு பார்த்தா நம்ம ஈஸ்வர் போட்டு உடச்சிடுறாங்க. உடச்சதுமே நம்ம கோபி என்ன பண்ணணும், இந்தாடா இனியா உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி இனியா கிட்ட கொடுக்குறாங்க. உடனே நம்ம பாக்கியாவும் அவங்க அத்தை கொடுத்த பணத்தில் வாங்கிட்டு வந்த செயினை காட்டுறாங்க. இது ரொம்ப சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கேட்க, உடனே இனியா இதுதான் பாட்டி இப்போ மாடலே, இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நான் இதெல்லாம் போட்டு ஒர்க்குக்கு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியாவும் இனியாவுக்காக ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம செலியன் வராரு. செலியன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இனியா உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து காட்ட, மொபைலை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷத்தில் மூழ்கிடுறாங்க நம்ம இனியா. இதை பார்த்து நம்ம ஈஸ்வர் பார்த்தியா அப்பா வைரத்தில் ரிங்கு வாங்கி கொடுத்தாரு, அப்போல்லாம் வர சந்தோஷம் உன் அண்ணன் ரிங்கு வாங்கி கொடுத்ததுமே உனக்கு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணி முடிச்சது என்ன பண்ண, சரி இனியா நாளைக்கு உன்னோட பர்த்டே அங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு ஈவினிங் நேரம் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே செலியன் என்ன பாட்டி ஈவினிங் தான் வரணுமா, முன்னாடியே 2 பேர் வரட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி செலியன் சொல்கிறாங்க. ஆனால் இனியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன பாட்டி அதுக்காக என்னை இப்போவே போக சொல்கிறீங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈஷ் இல்லை இனியா நீ பக்கத்தில் தான் இருக்க, நினச்ச நேரத்தில் வரலாம், நினச்ச நேரத்தில் நாங்கள் வரலாம், ஆனால் நம்ம இங்கே இருக்கிறது நல்லா இருக்காதுடா, நீ அங்கே இருந்தால் தான் சந்தோஷம், கல்யாணம் பொண்ணு அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்ல, உடனே நம்ம இனியா எதுக்கு பாட்டி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டதுமே வீட்டில் இருக்கிற எல்லாரோட முகமே மாறிடுது. இதனால் இனியா அந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. நான் சும்மா தான் கேட்டேன், இங்கே இருந்தால் உங்களோட ஜாலியாக இருந்திருப்பில்ல, அதுக்காக தான் கேட்டேன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சொல்லி சமாளிச்சுட்டு நம்ம கோபி என்ன பண்ணுறாங்கன்னா இனியாவை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம பாக்கியா ஒரு பக்கம் அவங்களோட ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏழுமலை கவுன்சிலர் வர்றாரு. கவுன்சிலர் கடையில் என்ன இருக்கோ அதை கொடுங்க, என் ஒய்ஃபோட உயிரையும் நீங்கள் தான் காப்பாற்றிருக்கீங்க, உங்களோட புனிதலை தான் இப்போ அவன் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு இவங்களுக்கு ஹோட்டலில் என்ன இருக்கோ அதை கொடுங்கன்னு சொன்னதுமே நம்ம பாக்கியா சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் ஒரு கஸ்டமர் ஒரு காஃபி கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் இனிமே கொடுக்காம இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட, உடனே ஏழுமலை எந்திரிச்சு அவர் வெளுன்னு வெளுத்து வாங்குறாங்க. இங்கே பாரு தம்பி, 2 லேடிஸ் வேலை செய்கிறாங்க, அவங்க அப்படி இப்படி எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க கொஞ்சம் டைம் லேட்டாக தான் செய்யும், அதுக்காக குரலை உயர்த்தி பேசுறதுலாம் தப்பு, நான் இந்த ஏரியாவோட கவுன்சிலர், அவங்க என்னோடய தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கஸ்டமர் வாயை மூடிட்டு உட்காந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க, இங்கே பாருங்கள் தங்கச்சி, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு கால் பண்ணுங்கள், அடுத்த செகண்ட் நான் இங்கே நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் கிளம்பிடுறாங்க. கவுன்சிலரோட இந்த மாற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம பாக்கியா. ஆனால் இனியோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை நடக்க போது அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.